மாலை வணக்கம் உறவுகளே. இது கோதையோட கிராஜுவேஷன் டே. அதுக்காக நம்ம இப்போ ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இது டெக்கரேஷன், ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் கோதை பாப்பாக்கு கிராஜுவேஷன் ஆகிறா. யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுனால கிராஜுவேஷன் பண்ணுறாங்க. அவங்க மிஸ்ஸு கூப்பிட்டு வந்து செல்ஃபி கார்னரில் மேடமை கிராஜுவேஷன் பண்ணுற மாதிரி கிராஜுவேஷன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எடுக்க முடியாதுன்றதுனால ஃபஸ்ட்டே பாப்பாவை எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. சைட் பை சைட் நம்மளும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் மேலே ஏறுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மேடம் வந்து க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க, லைனில் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு கிளாஸாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா IK2 ஃபெனல். IK2னா யூகேஜிலேயே 3 கிளாஸ் இருக்குது. இவங்க வந்து செகண்ட் கிளாஸ் ஃபெனல். ஸோ இப்போ எல்லாரையும் ஸ்டேஜ் ஏற்றிட்டு இருக்காங்க மேலே. கோதை பாப்பா பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் 5. ஸோ கேன்றதுனால ரோல் நம்பர் 5, அதனால் 5th இருக்கிறா. ஸோ இப்போ வந்து அவங்களோட பிரின்ஸிபல் மேம் வந்து கோதை பாப்பாவுக்கு கிராஜுவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரின்ஸிபல் மேமும் கோஆர்டினேட்டர் மேமும். இது பாருங்கள், கியாரா அவங்க ஃப்ரெண்டு, கோதையோட ஃப்ரெண்டு கியாராக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஏஞ்சல் கோதையழிக்கு கொடுக்குறாங்க கிராஜுவேஷன். மேடம் யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட் ஆகிட்டாங்க. ஸோ செம சூப்பராக போச்சு கிராஜுவேஷன். எல்லா பசங்களுக்கும் கொடுத்து முடிச்சுட்டு சைட் பை சைட் மேடம் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். யூகேஜிலேருந்து மேடம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்க தங்கச்சியும் ரொம்ப என்ஜாய் பண்ணாள். இந்த மாதிரி கிராஜுவேஷன்றதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தால். அப்புறம் ப்ளட்ஜ் மாதிரி ஒன்று சொன்னாங்க அவங்க பிரின்ஸிபல் மேம். அதையும் கூட சேர்ந்து எல்லோரும் ப்ளட்ஜ் மாதிரி சொல்லிவிட்டு குரூப் பிக்சர் மாதிரி எடுத்துகிட்டு குரூப் பிக்சர் மாதிரி எடுத்தாங்க. பிரின்ஸிபல் மேம், கோஆர்டினேட்டர் மேம் எல்லாம் முடிச்சுட்டு மேடம் கீழே இறங்கிட்டாங்க. ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கிட்டு நேராக வந்து கிளாஸ் ரூம் போயிட்டு கிளாஸ் ரூமில் அந்த கோட்டெல்லாம் கட்டி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த பக்கம் மெர்சி, அந்த பக்கம் கியாரா, 2 பேர் கூடயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க தங்கச்சி கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தங்கச்சியாக அவங்களும் விளையாடிட்டு இருக்காங்க 2 பேரும். சரி கொஞ்சம் நேரம் பொறுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாப்பாக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். சாய்ஸ்ரீ, அவளும் கோதையழி ஃப்ரெண்டு தான். எல்கேஜியில் ஒன்றா படித்தா, யூகேஜியில் செக்ஷன் பிரித்தப்போ தனித்தனியாக ஆகிடுச்சு. இந்த மேடம் மண்ணு இருந்தால் ஜாலி. ஸோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்மளோட கோதை பாப்பா கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வேலைகள் இப்படி தான் போச்சு. சாட்டர்டே ஈவினிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் லைக் பண்ணிட்டு போங்க, மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் டு லோகேஸ்வரி மேம் அண்ட் ஸ்ரீஷா மேம். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்க. Kind-hearted Kodayeli. She does work quietly, excellent dancer, kind to others.